இந்த குடும்பம் ஒன்றா சேரத்துக்கு மெயின் காரணமே நீங்கள் தான்ப்பா. நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் என்னால் செஞ்சே இருக்க முடியாது. அதனால் எல்லாருக்குமே நன்றி சொல்கிற விதமாக என்னுடைய குடும்பத்து சார்பாகவும் சரி, உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் இல்லைன்னா இந்த சிரிப்பு, இந்த வாழ்க்கை எதுவுமே எனக்கு கிடச்சிருக்காது. அதுக்கு காலம் ஃபுல்லாக நன்றி 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 சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்கோ அது உங்கள் எல்லாரையும் சேரணும். என்னுடைய மகிழ்ச்சி எப்படியோ அதேமாரி தான் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நொங்குல பாயாசம் செய்ய போகிறோம்ப்பா. நொங்கு வெட்டுறவங்க கிட்ட வந்து நொங்கு வாங்கி சாப்பிட்டு ஒரு நொங்கு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரெசிபி செய்யறதுக்கோசம் வாங்கிட்டு வந்தது தான். இப்போது நல்ல நாள் அப்படின்றதுக்கோசம் இன்றைக்கி நொங்கு பாயாசம். நொங்கு வந்து கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் நான் எடுத்து எடிச்சிட்டேன்ப்பா. இது உங்களால் சீவ முடிஞ்சால் சீவிக்குங்க. ஏன்னா நானே பாதி சீவனை பாதி வந்து கத்தியால் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் நான் செஞ்சதை அப்படியே வீடியோ போட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்ததுப்பா. ஒரு வாட்டி நீங்கள் வந்து என்னை நம்பி இந்த நொங்கு பாயாசம் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இது எப்பயும் செய்கிற நம்மளுடைய சேமியாவும் ஜவ்வரிசி அது கூட நம்ம நொங்கு போட்டு செய்ய போகிறோம். நொங்கை வந்து வாங்கிட்டு வந்து வெட்டி சீவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சீவ முடிஞ்சால் சீவுங்க, இல்லைன்னா கத்தியாலே கட் பண்ணிக்கோங்கப்பா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு சொன்னேன். போன வருஷம் வரைக்குமே நான் வந்து என் பசங்க கூட இல்லைப்பா. அதுக்கு காரணம் இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு என் பசங்களை திருப்பி கொடுத்துருக்கீங்க இல்லையா. உங்கள் எல்லாருக்குமே நல்லது ஏதாவது செய்யணும், நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான் நான் அந்த காலத்தில் எங்கள் ஆயா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து திருப்பி நான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து மெடிசன் வகையாக எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுப்பா. ஏன்னா அதெல்லாம் டாக்டர் படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு வந்து எங்கள் ஆயா கை வைத்தியமாக என்னென்ன செஞ்சாங்களோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 15 முந்திரி, 15 பிஸ்தா, 15 வந்து பாதாம் இப்படி எடுத்துட்டு அதையும் நல்லா சீவலாக சீவிட்டேன்ப்பா. இந்த பாயசத்துக்கு வந்து ஏலக்காய் யூஸ் பண்ணக்கூடாது, காஞ்ச திராட்சை யூஸ் பண்ணக்கூடாது. நெய் மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து எப்படி சீவணும்னா அதேமாதிரி நீங்கள் வந்து நிறைய சீவல்லாம் இப்போ நிறையா வந்துடுச்சு. அதில் கூட நீங்கள் சீவிக்கலாம், இல்லை முழுசாக போடணுன்னாலும் போடலாம். முழுசாக போடுறதோட சீவி போடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வீடியோவை ஷூட் பண்ணி போட்டுட்டேன். ஆக்சுவலாக நான் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோப்பா. அது நல்லா இருந்துச்சுன்னா நான் உடனே அப்லோட் பண்ணுவேன். நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னா அதை 2வது வாட்டி 3வது வாட்டி செஞ்சு பார்த்து எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை தான் நான் போடுவேன். 1/2 லிட்டரு பசும்பால் எடுத்துட்டேன்ப்பா. பசும்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வடிகட்டி தானே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வடிகட்டி தான் நான் வந்து யூஸ் பண்ணினேன். பால் வந்து வடிகட்டிட்டு 1/2 லிட்டரு பாலில் வந்து 100 கிராம் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா காய்ச்சினேன்ப்பா. நல்லா காய்ச்சின பிறகு அந்த பாலை சூடோடு எடுத்து வச்சுட்டு வெறும் வானல் தான், வானலில் எதுவும் போடாதீங்க. ஜவ்வரிசி 20 கிராம், சேமியாவும் 20, ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கங்க. ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக போடாதீங்க, அது அவ்வளோ நல்லா இருக்காது. நான் போட்டது எப்படி கரெக்டாக செஞ்சோன்னா அதேமாதிரி 25 கிராம் வாங்கிட்டு வந்து அதை நான் 5 கிராம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன்ப்பா. எப்பயுமே சில பொருளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். எப்போயாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு அது யூஸ் ஆகும். அப்போ நான் வந்து 20 கிராம், நான் பக்கத்தில் வெயிட் மிஷின் இருந்துச்சுல, 20 கிராம் எடுத்துக்கிட்டேன். 5 கிராம் எடுத்து எட்ட வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி வந்து பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம வறுக்கும் போது அது கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்குங்க. இது பொரிஞ்சாதான் நமக்கு வந்து அந்த பாலோடு சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வரும்போது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், கவிதா நம்ம வந்து வறுக்காமல் கொள்ளாமல் வேக வச்சோன்னா நல்லாயிருக்கும், ஆனால் சீக்கிரமாக வறுத்துட்டு நம்ம வந்து பாயாசம் வைக்கும்போது சுவையும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? நான் எப்படி செஞ்சனோ இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. அதனால தான் இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டுட்டு நான் வந்து இதில் விஜய கணபதியில் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. ஏன்னா நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் வந்து நான் விஜய கணபதியில் வாங்கிட்டு வந்தேன். 50 கிராம் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே ஒரு ரெசிபி செய்யறதுக்கு எடுத்துட்டேன். மீதி இருந்ததுனால திருப்பி ஒரு 20 கிராம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது
இதில் வந்து நம்ம நெய் ஊற்றலாமா எண்ணெய் ஊற்றலாமா அப்படிலாம் கேட்காதீங்க, எதுவும் தேவையில்லை. வெறும் வானலில் நல்லா செவக்க வறுத்த பிறகு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம்ல பசும்பால், அந்த பசும்பாலை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம பசும்பால் காய்ச்சும் போதே நம்ம 100 கிராம் தண்ணி ஊற்றணும். அது போதும். 100 கிராம் டம்ளர் இருக்குல்ல அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து பாலும் ஊற்றியாச்சு, சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வரணும்ப்பா. ஏன்னா அந்த பாலோடு நம்ம ஜவ்வரிசி அந்த சேமியா ஒன்று சேர்ந்து இது வேகும்போது நல்லாயிருக்கும். 2 கல் வந்து கல்லுப்பு போட்டுட்டேன்ப்பா. இப்போ நல்லா நம்ம பாயசம் சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் வந்து இதில் நிறைய தண்ணி ஊற்றி தண்ணியாக செஞ்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுப்பா. ஏன்னா நான் வந்து இவ்வளோ திக்காக செஞ்சு தான் நான் பார்த்தேன். 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். இந்த நெய்யில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சீவி கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல நொங்கு, அப்புறம் முந்திரி வந்து நம்ம சீவலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். முந்திரியும் நம்மளுடைய நொங்கையும் வந்து ஒன்றா சேர்த்து அந்த நெய்யிலே வறுக்க போகிறோம். நம்ம வந்து பாதாமும் பிஸ்தாவும் நம்ம சீவிட்டோம். அதனால் வந்து நம்ம நெய்யில் போட வேணாம். அதை அப்படியே நம்ம வந்து சூடாக நம்ம போடும்போது அதோடைய வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஒரு வாட்டி என்னை நம்பி இதை செஞ்சு பாருங்களா. எல்லாருமே கேட்டாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க, நொங்கில் பாயாசமா அப்படின்னு. நான் வந்து நொங்கில் இன்னும் 2-3 ரெசிபி செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பட் அதை வீடியோ பண்ணுற அளவுக்கு இல்லை. அதனால் இன்னும் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி நிறுத்தி வச்சுக்கேன். ஏன்னா நொங்கு சாப்பிடும் போதும் சரி, பனங்கிழங்கு, பதநீர் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி பார்ப்பேன். அது நல்லா வந்துச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கல, ஏதாவது ஒரு வகையில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ போட மாட்டேன்ப்பா. அப்படி தான் நான் வந்து இன்னைக்கு செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும்மா. ஸோ நம்மளுடைய இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயசம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அது. இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயந்தரமாக சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கிளாஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. தயவுசெய்து ஏலக்காவும் திராட்சையும் போடாதீங்க. நான் அது போடாமல் தான் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீவி வச்சுருந்தோம்ல பாதாம் பிஸ்தா எல்லாமே, அதையும் நம்ம அந்த திருவல் வந்து அதில் போட்டு கிண்டிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கல் உப்பு போட்டாச்சு, 2 கல் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம். இப்போ வந்து பனம் வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம், இல்லை சாதா வந்து வெல்லமே பாவு காய்ச்சி கூட ஊற்றலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் விஜய் கணபதி போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால, ஸோ அதையும் போட்டாச்சு. ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து இந்த இது செய்கிறதுக்கு லேகிங் செய்கிறதுக்கெல்லாம் நான் வந்து பனங்கற்கண்டு, பனம் வெல்லம் இதெல்லாம் விஜய் கணபதியில் தான் வாங்குவேன். ஏன்னா மண் இருக்க மாட்டேது. இப்போ நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டி செஞ்சேன், கொஞ்சம் மண் கீழே நரன்னு இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் கணபதியில் எடுத்து செஞ்சேன், கொஞ்சம் நல்லா இருந்தது க்ளீனாக. அதுதான். அப்புறம் என்ன விஜய் கணபதி பற்றியே சொல்கிறேன். கவிதாவுக்கு ஏதாவது சேவ் சொன்னாங்க, அப்படி கிடையாதுப்பா. எந்த கடையில் எது வாங்கினாலும் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்ல, அதுதான். இது வரைக்கும் எனக்கு யாரும் அந்த மாதிரிலாம் ஒரு இது செய்ய சொல்லிலாம் எனக்கு கேட்டது கிடையாது, விளம்பரப்படுத்திலாம். நானாக போய் கேட்டு வாங்கி எந்த கடையில் நல்லாயிருக்கோ அது நான் வந்து செய்வேன். ஸோ ஹரி பிரதீஷ் நான் பாயசம் வச்ச உடனே அம்மா நான் ஊற்றுறேன் அப்படின்னா, சரி ஊற்றுப்பா அப்படின்னு. இந்த கப்பு வந்து மேலே சில்வர் பாயில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாயந்தரமாக எடுத்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஆக்சுவலாக இந்த பாயசம் நான் நேற்று செஞ்சது, இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளுன்றதுனால இதை நான் வந்து காமிக்கணும்ல, அதனால் ஒரு வாட்டி என்னை நம்பி இதே மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள். அதுவும் நொங்கு பாயசம்.